பாருங்கள், பெரிதும் அனுகூலமான வாசல் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சுவிசேஷத்திற்கு, ஊழியத்திற்கு கூட சாத்தான் சில தடைகளை கொண்டு வருவான். நீங்க ஏதாவது ஆத்துமாக்களை சந்திக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். அமேன். பாருங்க, சபையில் அப்படிப்பட்டவங்க எழும்பணும். அமேன், சுவிசேஷம் சொல்லுகிறவங்களா இருக்கணும். பிரைஸ் காட். அப்போ நீங்க ஆண்டவருடைய ஊழிய காரியமாய் நீங்கள் கால்களை முன்னே எடுத்து வைக்கும் பொழுதும் சாத்தான் வந்து ஓப்பன் டோரை திறந்து தருவான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா யார் ராஜ்யத்திலிருந்து சிலரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு இவள் என்ன செய்ய பார்க்கிறாள்? இழுக்க பார்க்கிறாள். சாத்தானுடைய ராஜ்யம் எது? நரகம். அங்கு அவனுடைய சேனைகள் உண்டு. அங்கு பாருங்கள், அவனுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட், அவனும் சில ஃபைல்லாம் வச்சுட்டு இருப்பான். ஓ, இவெல்லாம் நமக்கு தான், நம்ம லிஸ்ட்டு தான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். சிலவங்களை பார்த்தோன்னே சாத்தானுக்கு ரொம்ப ஹாப்பி. பிள்ளைங்கள்லாம் நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? சில ஆட்களை பார்த்தோன்னே யாருக்கு ஹாப்பிமா? சாத்தானுக்கு ரொம்ப ஹாப்பி. இவன் நம்ம டீமில் தான் இருக்கிறான். இந்த ஏ டீம், பி டீம்லாம் சொல்லுவாங்களா? ஓகே, இவன் நம்ம டீம் தான், இவன் நம்ம டீம் தான். ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த என்னது உண்டாகிறது? சந்தோஷம். தூதர்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஓகே, ஒரு மனிதன் ஆமீன் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டுகிறான், பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான், மனம் திரும்புகிறான். பாவ வாழ்க்கைக்கு என்னது வைக்கிறான்? முற்றுப்புள்ளி, மனம் திரும்புகிறான். அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்னது? சந்தோஷம். சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்களா தங்கச்சிங்களா? நிமிர்ந்து சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு, சினிமா பாடலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு, கெட்ட வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு, போதை பொருட்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு ஒரு ஆள் மனம் திரும்புகிறாங்கன்னு நினச்சிடுங்க. அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த என்னது? சந்தோஷம். ரெண்டு கையை உயர்த்தும். ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எங்க வீட்டுக்குள்ள உண்டாகட்டும், எங்க சபையில உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க சர்ச்சைக்கு வந்தது நல்லதுதான், ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். உங்க மேல பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. தம்பிங்க இங்க பாருமா, நிமிர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்க்கையில் எதையாவது சின்ன சின்ன விஷயத்திலேயே மனம் திரும்பி இருக்கிறீங்களா? ஏதாவது எழுத முடியுமா? ஒரு 10 பாயிண்ட் எழுத முடியுமா? இதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பி இருக்கேன், இந்த விஷயத்துல எல்லாம் மனம் திரும்பி இருக்கேன். தம்பிங்க எழுத முடியுமா? இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நான் என்ன செய்யிருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் வந்திருக்கு. இன்னைக்கு பேப்பர் கொடுத்து எழுத வைக்கணும். சண்டே கிளாஸ் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறவங்கல்ல, முன்னால் ஒரு 10 பாயிண்ட் எழுதி தந்துட்டு தான் போனோம். மனம் திரும்புவதற்கான ஒரு 10 பாயிண்ட். இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் மனம் திரும்பி இருக்கேன். கெட்ட வார்த்தை இப்போ பேச மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இப்போ அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன், இப்போ எனக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஒரு 10 பாயிண்ட் எழுத முடியுமா? இதுக்கும் படிக்கணுமா? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தங்கச்சியும் சொல்ல முடியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்கிட்ட இருக்குது. ஒரு 10 விஷயத்துல மனம் திரும்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் மாறணும். கிறிஸ்துவை போல நம்ம என்ன செய்யணும்? மாறணும், வளரணும். 2024 முடிஞ்சு 2025 கால் வைக்கிறோம். நம்ம இன்னும் வளரணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஆனாலும் அதன் மத்தியிலே கர்த்தர் திறந்ததுதான். கையை தட்டி சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஊழியத்துல கிருபையினால் இந்த சபைக்கு என் தேவன் பெரிதும் அனுகூலமான வாசல்களை அவர் திறந்து தந்திருக்கிறாரே. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறபடி சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ விரோதம் செய்கிறவர்கள் நடுவிலே நமக்கு பெரிதும் அனுகூலமான வாசலை கர்த்தர் திறந்து தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அமீன். அப்போ இந்த காலை வெள்ளி அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தில், ஆராதனையில் இதுக்கெல்லாம் நீங்கள் கருத்தா சில வேளையில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சத்துரு போன வாரம் என்ன தடை பண்ணிட்டான், நான் பைபிள் ரீட் பண்ண முடியாமல், ஜெபம் பண்ண முடியாமல், குடும்ப ஜெபம் பண்ண முடியாமல், ஆராதனைக்கு போக முடியாமல் தடை பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த தடை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக பாருங்கள், பல வேளையிலே சாத்தான் கொண்டு வருகிற சில இன்னும் தடைகள் என்னவென்று சொன்னால், குடும்பத்திலே உள்ள சில நபர்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு சில தடைகளை கொண்டு வருவான்.
அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஒருக்கா ஜெபம் பண்ணிரோம். ஆண்டவரே, என் வீட்டில இருந்து இன்னும் யாரெல்லாம் சபைக்குள்ள வரலையோ அவங்களையும் ரட்சிங்கப்பா. ஒரு விண்ணப்பமா சொல்லுங்களேன். என் சகோதரன் வரணும், என் சகோதரி வரணும், என் பிள்ளைகள் வரணும், என் புருஷன் வரணும், என் மனைவி வரணும். நாங்க குடும்பமா ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படட்டும். கையை தட்டி அந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடை இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. இந்த கால வேளையிலே கர்த்தர் சில கிரியைகளை நடப்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு சாத்தான் சில தடைகளை ஏற்படுத்துவார். நல்லா புரிஞ்சிடணும். சில பொருளாதார நன்மைகள் அல்லவிட்டால் இந்த பண்டிகை நாட்களை நீங்கள் சமாதானத்தோடு கடந்து அதை புது வருடத்திற்கு நேராய் போக முடியாதபடிக்கு சில தடைகளை கொண்டு வரலாம். சிலருடைய வாழ்க்கையில இப்படி சொல்லுகிற கேள்விப்பட்டிருக்கிறேன். சில வருடமாகவே நாங்கள் புது வருடத்துக்குள்ளே சமாதானமா போனதில்லை. நீங்க முன்கூட்டியே ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் உங்கள் சிந்தைக்குள்ளே அதை கொண்டு வருகிறார்ல, கைகளை உயர்த்தி அதுக்காய் ஜெபம் பண்ணணும். சில வேளை நீங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது சாத்தானுடைய திட்டங்கள் உடைக்கப்படும். ஆண்டவர் கிழித்து போடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மளுக்கு எதிரடையாய் சாத்தான் தயார் பண்ணின அந்த எழுத்துக்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே குலைத்து போட்டார். இப்போ ஒரு A4 சைஸ் பேப்பரில் நமக்கு விரோதமாக நிறைய பேர் அந்த ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் எழுதி வச்சுருக்காங்கன்னு நினச்சிடுங்க. அது அந்த எஃப்ஐஆர் அளவிட்ட கேஸுக்கு அளவிட்ட பல விஷயத்திற்காக. இப்போது அதில் ஒரு பாட்டில் நிறைய இந்த ரெட்டிங் இருக்குல்ல, ஒரு பாட்டில் அது நிறைய அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த A4 சைஸ் பேப்பரில் அப்படியே ஊற்றிட்டீங்கன்னு நினச்சிடுங்க. ரெண்டாவது அதிலிருந்து படிக்கிறது தெரியுமா? இல்லை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிந்தின கடைசி சொட்டு இரத்தத்தை வர நமக்காக சிந்தினாரே. அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு எதிரடையாக பிசாசு எழுதி வைத்திருந்த நம்முடைய தலைமுறைக்கு எதிராக எதிரடையாக அவன் எழுதி வைத்திருந்த எல்லா காரியத்தையும் இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே குலைத்து போட்டார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஷாந்தால பௌதாலாக ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்பங்களை குறித்த, தலைமுறைகளை குறித்த சத்துருவானுடைய திட்டங்கள் கர்த்தருடைய நாமத்திலே உடைக்கப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆபேலுடைய இரத்தம் தேவ சந்நிதியில போய் பேசி இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம், குற்றமில்லாத இந்த இரத்தம், நான் குற்றம் இல்லாம சிந்தப்பட்டிருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானதை உங்களுக்காக எனக்காக பிதாவுடைய சந்நிதியிலே பேசி கொண்டிருக்கிறது. கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எனக்காக பரிந்து பேசுகிறவரே, ஓ குற்றமில்லாத இரத்தமே, மாசில்லாத இரத்தமே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கு. அந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காக ஜெயம் தருகிறது. சில போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு இருக்கிற தடை, ஜெபிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடை, வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாதபடிக்கு இருக்கிற தடை, அதையெல்லாம் ஆவியிலே கொண்டு வந்த இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லணும். நீ சிலுவையிலே சிந்தின இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். இரத்தம் நமக்காக பரிந்து பேசும். இரத்தம் இன்றைக்கும் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும். பிசாசு பயப்படுகிற ஒரு காரியம் ஒண்ணுன்னா இயேசுவின் இரத்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேக அசுத்த ஆவியிலே அலக்களிக்கப்படுகிறவங்கள்ட்ட வேற எதை சொன்னாலும் சொல்லும். இயேசுவின் ரத்தம் சொல்லுன்னா சொல்லாது. ஏன்னா அதுக்கு தெரியும் ரத்தம். ஆமீன். பாருங்க, நம்முடைய ஃபைலை டெலீட் பண்ணுகிறதுன்ட்டு சாத்தானுக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவருடைய காரியத்திலே முன்ன வர முடியாதபடிக்கு சில தடை இருக்கிறதா, நீங்க சொல்லணும், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் பேர பிள்ளைகளுக்கு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அப்போ பொருளாதார நன்மை, உங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கலாம், ஒரு தொழிற்ஸ்தலம் இருக்கலாம், ஒரு வியாபார ஸ்தலம் இருக்கலாம். ஆமீன். பாருங்கள், அவைகளுக்கு மேல நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். ஆண்டவரே, அதுல நன்மைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
ஒருவேளை மந்திரம், தந்திரம், தகடு, என்ன வேணாலும், எது வேணாலும் ஏவி விடலாம், எது வேணாலும் செய்யலாம். அது எல்லாம் ஓவர்டேக் பண்றது இயேசுவின் ரத்தம். இது தெளிக்கப்படுகிற ரத்தம். சொல்லுங்க, இது என்ன செய்கிற ரத்தம்? தெளிக்கப்படுகிற ரத்தம். அப்போ அவங்க தொழில் ஸ்தலங்கள்ல அந்த இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். உங்கள் வாகனங்களில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். உங்கள் வருமான பகுதியில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். வீட்டுக்குள்ள சமாதானமா வாழ முடியலையா, நீங்க வீட்டுக்கு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும். ஆண்டவரே, உங்க ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை என்ன செய்யும்? மறைத்து கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர். மீண்டும் சொல்லுங்க, கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற துதியே சில தடைகளை உடைக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் யோசுவா 6வது அதிகாரம். எரிகோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அவங்க துதியினாலே அதை உடைத்தார்கள். பைக்கில் போறீங்களா? அப்படி ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு போங்க. சில வேளையில் நம்ம இந்த ரயில்வே கேட்டுக்கெல்லாம் நம்ம போச்சில் கரெக்டாக அங்கே வந்து ட்ரெயின்லாம் போய் கரெக்டாக வந்து நம்ம பிரேக்கே பிடிக்க வேண்டியது வராது, கியர் டவுன் பண்ண வேண்டியதே வராது. வேணா அந்த ஸ்பீட் பிரேக்காக ஒரு கியர் வேணா டவுன் பண்ணலாம். கரெக்டாக செக் போஸ்ட் உயரும். எத்தனை பேர் இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறீங்க? யாருமே உணர்ந்தது இல்லையா? எனக்கு அடிக்கடி ஆமீன் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்ம லைஃப் ஸ்டைலே அப்படிதான் இருக்கும். ஆமீன். பாருங்கள், அன்பு தேவனில் ஒரு எக்ஸாம்பிள். தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்க விசுவாசத்துல முன்ன போகும்பொழுது உங்களுக்காக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். ஆமீன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணலாம். அதில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய விஷயங்களிலே நீங்கள் ஜெபிக்கலாம். அதில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். கடைசி 2 வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது ஒரு காலம் தடைபடாது. அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு காலம் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 42வது அதிகாரம் 2வது வசனம். தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த கால வேளையிலே இந்த ஜெப வீட்டிலே வந்திருக்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த அறிவு மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்களுக்கு வெற்றி தான். ஆமென். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுகிறீங்க? ஆமீன். என்ன அறிவுன்னா, ஆமீன், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது ஒரு காலம் தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. இதை வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். இது இருதயத்துக்குள்ள இருக்கணும். 2வது என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். இதான் ரகசியம், உங்க வெற்றிக்கு ரகசியமே. ஆமீன். இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில என்ன செய்யணும்? தங்கச்சியை கவனிங்கம்மா, இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயில தனி ஜபத்துல இதை அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை, என் வாழ்க்கையில நீர் செய்ய நினைக்கிறது ஒரு காலம் என்ன செய்யாது. 2024 என்ன நன்மையெல்லாம் தரணும்னு நினைச்சாரோ, இன்னும் சில நாள் தான் இருக்குது, ஆனா கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஊழிய பாதையில, குடும்பத்துல, உங்க வீட்டினுடைய பொருளாதார காரியத்துல, உங்க 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 பாக்கெட்ல அல்லது உங்க பேலன்ஸ்ல இவ்வளவு நன்மைகள் வரணும்னு கர்த்தர் நினைத்தது என்ன செய்யாது? தடைபடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா ஏசாயா 45 அதனுடைய 1-2 கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. ஆண்டவர் வந்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மேல அபிஷேகம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார். அடுத்ததாக ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி. அந்த நாட்களில் இருந்த பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை ஆண்டவர் வந்து நடுங்க வைத்தார். அது தேவனுடைய விரல் வெளிப்பட்ட பொழுது அது நடந்தது. அடுத்தது அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. அடுத்ததாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக வாசல்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? பூட்டப்படாமல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு முன்னால போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து. ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுகிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
ரெண்டு கையும் உயர்த்தி பிடிப்போமா? ரெண்டு கையும் உயர்த்தி ஆமென். ஆண்டவரே, ஓ இந்த வார்த்தைகள் என் மேல வந்து பலிக்கட்டும். க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குரிய நன்மைகள் எதெல்லாம் ஒளிப்பிடத்தில் இருக்கிறதோ கர்த்தருடைய நாமத்தில் அது வெளிப்படுவதாக. இந்த சபைக்கு நீ இன்னும் எத்தனை குடும்பங்களை இந்த தேசத்தில் நீர் வைத்திருக்கிறீரோ அது கர்த்தருடைய நாமத்திலே வெளிப்படுவதாக. ஆமென். எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க நீர் கூட்டி சேர்க்கணுமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரிடத்திலே அன்பு கூறுகிற தேவ பிள்ளையே, என் தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சில நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன் கண்ணுக்கு இன்னைக்கு காணல, உன் காதுக்கு கேட்கல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடியினாலே குறிப்பிட்ட நாட்களில் அவைகள் வந்து வெளிப்படும். சில நன்மைகள் உனக்கு வந்து சேரும், சில ஆஸ்திகள் உனக்கு வந்து சேரும், உன் குறைவுகள் நிறைவாக மாறும். வசனம் சொல்லுகிறது, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்ததை கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய ஞானத்துக்கும் அது வெளிப்படல. ஆனா ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிகிறபடியினாலே ஆமீன். பாருங்கள், இன்றைக்கும் நமக்குள்ளே அந்த விசுவாசம் அது மேலோங்க பண்ணி இருக்கிறான். உன்னை மேன்மையாக வைப்பேன், உனக்கு சிறந்ததை தருவேன், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய் என்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தை ஆவியானவர் நமக்குள்ளே மேலோங்க பண்ணி கொண்டிருக்கிறாரே, அதுதான் தேவனுடைய ரகசியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அந்த மகிமையான அனுபவத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சிலவங்க எல்லாம் பாருங்க கீழே தான் கிடப்பாங்க, ஆனா அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய எண்ணம், கர்த்தரினை உயர்த்துவா, கர்த்தரினை ஆசீர்வதிப்பா, கர்த்தரினை மேன்மையாக வைப்பா. அந்த வசனத்துக்கு அர்த்தம் இதாங்க, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை. ஆமென். நீங்க தேவனிடத்திலே அன்பு கூறுகிற அந்த அன்பு உண்மைதானா? அந்த அன்பு டூப்ளிகேட்டா இருக்கா? ஜீசஸ் லவ் பண்றீங்களா? அந்த அன்பு எப்படி ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? ஒரிஜினல்னா ஒரு பழைய பாட்டு உண்டு, இம்மகா ஸ்நேகத்தை இப்படி நான் தள்ளினேன். அடுத்தது என்னென்ன பாருங்க, இந்த அன்பை விட்டுட்டு எப்படி மாயையே நான் பின்பற்றுவேன், இந்த அன்பை விட்டுட்டு வேற ஒருத்தனை பார்த்து எப்படி நான் பல்ல இழிப்பேன். புரியலையோ? நம்ம பிள்ளைகளுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதா? இயேசுவை நீ நேசிக்கிறது உண்மையா? உண்மையா? 100% உண்மையா? அப்போ இந்த அன்பு ஜீசஸை லவ் பண்றதை விட்டுட்டு வேற ஒருத்தியை பார்த்து எப்படி நான் கண்ணடிப்பேன், எப்படி சைட் அடிப்பேன்? அது சைட் அடிக்கணும். அப்போ டூப்ளிகேட்ல ஒரே நேரம் ரெண்டு எண்ணத்தை லவ் பண்ண முடியுமா? இப்போ உள்ள பயமாரி செய்வான் டியூஷன்ல ஒன்று. இப்போ உள்ள பிள்ளைகளும் பின்ன நாலு இடத்த ரவுண்டு கேட்டான் லவ் அடிக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் சுத்த தங்கம். ஆமே. சத்தமா ஒரு அல்லியா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஒரு அல்லியா சொல்ல மாட்டீங்களா? நம்ம லவ்வர் யார் மட்டும்தான் சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க தம்பிங்க. நம்ம லவ்வர் யார் மட்டும்தான்? ஜீசஸ். 100% உண்மைங்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. தங்கச்சிங்க சொல்லுங்க, ஏன் லவ்வர் ஜீசஸ் தான். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து இது காப்பி அடிக்காண்டாம், வா இதயத்துக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஆமென். நம்ம லவ்வர் யார் தான்? ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேசம் அந்த அன்பு நம்மளை கவர்ந்து கொண்டுட்டு நினைச்சிடுங்க. நீ ஸ்மோக்கை நேசிக்க மாட்டா, ஃப்ரெண்ட்ஸை நேசிக்க மாட்டா, ட்ரிங்க்ஸை நேசிக்க மாட்டா, சினியை நேசிக்க மாட்டா. எல்லாம் குப்பை, எல்லாம் மாயை. எல்லாம் சொல்லுங்க, என்னது? மாயை. நேசருக்காக ஒரு பைத்தியமா மாறிடும். அதுதான் உன்னத பாட்டு புஸ்தகம். இப்படி இயேசுவை மையப்படுத்தி அதை வாசித்து பாரு. அவள் நேசருக்காக அடி வாங்குறா, அவளை அவ வீதியில அலைகிறா, ஓடுகிறா. அவளுக்கு டைம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இருட்டிலையும் ஓடுறா, காலையிலையும் ஓடுறா. நிறைய பேர் இயேசுக்கு அந்த அன்பினால இருதயம் நிரப்பப்பட்டதுனால தான் எவ்வளவு தடைகள் இருந்த பிறகு, எவ்வளவு பிரச்சனை இருந்த பிறகும் என் நேசர் அப்படின்னு சொல்லி இயேசுக்கு மேல உள்ள அன்புல தான் இந்த கால வேளை இந்த ஜெப வீட்டில் அநேகருடைய கால்கள் ஓடோடி வருகிறதுக்கு காரணம் அதுதான். இங்க இருக்கிற யங் ஜென்ரேஷன் வாலிபு தங்கச்சிங்க, உங்க இருதயத்தை அந்த இயேசுவின் அன்பு நிரப்பணும். அந்த அன்பு நிரப்பியாச்சுன்னா வேற எதுக்கும் அடிக்ட் ஆக மாட்டா. வேற யாரும் பல்ல இழிச்சாலும் அது உனக்கு ஒரு விஷயமா இருக்காது. சாத்தான் ஆசை காட்டி என்ன செய்கிறவன்? மோசம் போக்குறவன். இந்த எலி எல்லாம் பிடிக்கிறதுக்கு, இந்த அணில் எல்லாம் பிடிக்கிறதுக்கு பொறி வச்சிருப்பாங்க. சாத்தானுக்கு எப்படியாவது ஒன்றும் பரலோகத்துக்கும் போக விடக்கூடாது. ஒன்று குறித்த காட்ஸ் பிளான் இருக்குல்ல, ஒரு உன்னதம், அதையும் ஐயோ இவ பெரிய ஆளாயிருவாளே, இவ்வளோ அப்போ எப்படியாவது தடை பண்ணணுமே அப்படின்னு கொண்டு வருகிற ஒரு பொறி தான் என்னது? காதல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னது? உன்னுடைய ஏம், உன்னுடைய லக்கு.
அதை வந்து சிதைக்கிற. நீ ஒரு அம்பு, பலவானுடைய கையில் இருக்கிற கூர்மையான ஒரு அம்பு, கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கிற அம்பு. நீ ஒரு அது வந்து கரெக்டாக நீ ஒன்று ஏம் அடைய விடாதபடிக்கு உன்னை சிதைக்கிறதா வீடியோ கேமை கொண்டு வருவான், செல்லுக்கு அடிக்ட் பண்ணுவான், அல்லவிட்ட வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஊர் சுத்த வைப்பான். இன்னைக்கும் அது சிதைந்து விடக்கூடாது. அதுக்கு தேவை ப்ரேயர் லைஃப். இன்னைக்கு ஒப்பு கொடுமா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. ஆரம்பத்தில் ஆவியான சொன்னபடி தலைக்கு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணு, எனக்கு நல்ல ஞானம் தாங்கப்பா. வேணா நல்ல புத்தி உள்ள பிள்ளைங்க கூட விழுந்துடுறாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப சங்கடமான விஷயம், லாஸ்ட் வீக் கேரளாவில் அந்த மருத்துவ கல்லூரி படிக்கிற தம்பிங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க ஸ்பாட்டில். ஒருத்தனுக்கு இந்த பாருங்க, இந்த என்னது நைட்டு செகண்ட் ஷோ படம் பார்க்க போகிறதுக்கு என்ன 10 நிமிஷம் தான் இருக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க. எவ்வளவு ஒரு மதியம் பாருங்கள். ஒரு நீட் எக்ஸாம், எல்லாமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மருத்துவர்கள் எல்லாமே டாக்டர். ஏன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சாச்சுன்னா அவன் நல்ல டாக்டராக இருக்க வேண்டிய தம்பிங்க. அந்த வீட்டுக்கு பெருமை, அந்த சுற்றி உள்ளவங்களுக்கு பெருமை, எல்லாம் தகர்ந்துட்டு பாருங்கள். சில வீட்டில் ஒரே ஆண் பையன், அதுவும் தீந்து பாருங்கள். அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல தம்பிங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிவு இருக்குது, தலையில் கை வச்சு ஜோமன், ஆண்டவரை எனக்கு நல்ல புத்தியை தாங்கப்பா, நல்ல ஞானத்தை தாங்கப்பா. ஒரு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். அந்த தம்பி பாருங்கள், 11 பேர் போயிருக்கிறாங்க. இனி அடுத்தது ஒரு 5 பேர் ஐசியூவில் இருக்கிறாங்க. அவனு அந்த பிழைப்பாங்களாங்கிற கேள்விக்குறி இருக்குது. வேலை நல்ல சதஞ்சிட்டு ஒரு பஸ்ஸில் போய் நேராக இடிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு சீட் பெல்ட்டோ அல்லோட ஏர்பேக்கோ எதுவுமே இல்லை. அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட நல்ல ஞானத்தை கேளுங்க. இந்த பண்டிகை நாட்களில் உங்கள் நிமித்தம் எந்த சமாதான கேடும் வீட்டில் வந்துடக்கூடாது. நீங்கள் நல்ல கண்ணீரோடு சோமனை, நான் நிலை நிற்கணும், ஸ்பிரிச்சுவலாக நிலை நிற்கணும், எல்லாம் இடைஞ்சலை நீயே உனக்கு தடையை ஏற்படுத்தி கூடக்கூடாது. ஆராதனை விஷயத்தில், வேதம் வாசிக்கிற விஷயத்தில், அளவிட்டால் பாருங்கள், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நீயே தடை என்ன செய்திடக்கூடாது, வச்சிடக்கூடாது. சாத்தான் வச்சிருக்கிற தடையெல்லாம் கையை தட்டி நீ ஒரு 5 நிமிஷம் ஆராதிக்கும் பொழுது அதெல்லாம் உடஞ்சிரும். நீ முழங்கால் நின்று 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது 1 நிமிஷத்துல உன்னை குறித்த சாத்தானுடைய தடைகள்லாம் உடைச்சிரும். நீயே உனக்கு ஆப்பு வைக்காத. வாலிப தங்கச்சி கவனிக்கலாம், இது உங்களுக்கான செய்தி. நீயே உனக்கு என்னது வைக்காத, வேட்டு வைக்காத. எந்த வலையிலையும் அகப்பட்டு விடாதே. எல்லாரும் ஒரு விஷயம் எழும்பி நிற்போமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. நல்ல கையை தூக்கி என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. கையை தட்டி என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. சொல்லுங்க. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன். வாயை திறந்து எத்தனை பேரு என் நேச வாலிப பிள்ளைங்க சொல்ல மாட்டீங்களா? நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிந்ததில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிந்ததில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். இந்த வார்த்தையை சொல்லுங்கம்மா. உயிர் நல்ல கை இப்படி தூக்கி தட்டி வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன்,
நான் படை உள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன். வேறெதுக்கும் நான் அடிமைப்படேன். எந்தன் கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேச நீரானையா, ஆமாப்பா நேசிக்கின்றேன். Yes, Lord, என் நேச நீரானையா நேசிக்கின்றேன். நல்ல கையை தட்டி சில நிமிடங்கள் இந்த பகல் கால நீ ஆராதிக்கும் பொழுது சில தடைகள் உடைகிறது. தங்கச்சி எல்லாம் கையை தட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வருகிற தடைகள், உன்னிலிருந்து புறப்படுகிற ஆராதனின் வல்லமை அந்த தடைகளை உடைக்கிறது. தம்பி கையை தட்டி வாயை திறந்து பிரைஸ் தி லார்ட். உன் தனிப்பட்ட ஜெபம், ஆமென். சத்ரு தடை பண்ணுகிறானா, அது துதியாலே உடைகிறது. குடும்ப ஜெபத்தை தடை பண்ணுகிற சத்ருவானுடைய தீட்டம் உடைகிறது. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கும் பொழுது விடுதலை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியிலே இறங்கினார்கள். 4வது நபர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இறங்கினார். அது பரலோகத்திலிருந்து இறங்கின கர்த்தருடைய தூதன். இன்னைக்கும் ஆராதிக்கிற சகோதரியே, உனக்கு ஒத்தாசையாய் தூதன் உண்டு. ஆராதிக்கிற சகோதரனே, உனக்கு உதவி செய்யும்படியாய் தூதன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சபை கையை தட்டி சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பெரிதும் அனுகூலமான வாசலை திறக்கிறார். ஒளிப்பிடத்தில் இருக்கிற சில புதையல்கள் உங்களுக்கு வெளிப்படுகிறது. எஸ், சில பிள்ளைங்க அறிக்கை பண்ணுங்களேன். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் என் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது தடைபடாது. கையை தட்டி சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளே பேசு. ஆமென். என் இயேசுவின் அன்பு எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களை கவர்ந்து கொள்ளட்டப்பா. எஸ். உலகத்தின் மாயை உதறி தள்ளிவிடு. எஸ், உதறி தள்ளிவிடு. கையை தட்டி எஸ். எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எஸ். பொருளாதார நன்மைக்கு விரோதமாய் தடை பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமை மேல் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில் ஸ்தலத்தின் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். வாகனங்கள் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எஸ், வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் மேல் உங்க கரம் அமர்வதாக. ஆமென். குறிப்பா 10th +2 ஹையர் ஸ்டடி படிக்கிற எல்லா பிள்ளைகள் மேல் உங்க கரம் அமர்வதாக. பிள்ளைகளுடைய ஸ்டடிக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா அந்தகார வல்லமை மேல் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். கையை தட்டி சின்ன பிள்ளைங்க எல்லாம் என் ஸ்டடிக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமை மாறட்டும். உனக்குள்ள நல்ல குணத்துக்கு விரோதமா இருக்கிற போராடுகிற அந்தகார வல்லமை அழிந்து மாறட்டும். கையை தட்டி நல்ல கீழ்ப்படிதலை தாங்கப்பா. கேளு. ஆமென். கனியுள்ள வாழ்க்கை வாழணும். எல்லார் மேலும் உங்க கரம் அமரட்டும். Glory. இந்த ஊழியத்துக்கு கத்த பெரிதும் அனுகூலமான வாசலை திறக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சபை அபிஷேகத்திலே ஆராதிக்கும் போது சில ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை கத்த நமக்கு கொண்டு வர போகிறார். ஆமென். தேவைகளை சந்திக்க போகிறார். ஆமென். கையை தட்டி Glory. ஆமென். அபிஷேகம் எஸ், நுகத்தை உடைக்குமே. Glory. தடைகள் உடைக்கப்படட்டும். கையை தட்டி எல்லா தடைகள் கர்த்தருடைய நாமத்தில் உடைக்கப்படட்டும். கர்த்தர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? எஸ். ஹalleluya. இந்த காலவேளை ஒரு விடுதலை. Praise the Lord.